அன்பான பிள்ளைகளே, இனிய வணக்கம். இன்றும் எங்களோடு இணைந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோடாக நீங்கள் இணைந்திருந்தால் அழகான கைவேலைகள் எல்லாம் நீங்கள் செய்து வாங்கலாம். இன்றும் நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு கைவேலையை செய்யலாம் என்று நினைக்கின்றோம். இப்போது நான் நினைக்கிறேன், இந்த பாலர் பாடசாலைகள் இருக்கின்றன தானே, ரொம்ப சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க. அவர்கள் இப்படி எங்களுடைய இந்த காணொலிகள் எல்லாம் பார்த்து, வீடியோஸ் எல்லாம் பார்த்து செய்யலாம் என்று நினைப்பார்கள். ஆகவே இந்த சின்ன பிள்ளைகளுக்காகத்தான் இன்று நாங்கள் இந்த கைவேலையை செய்யப்போம். இது பெரிய கஷ்டமான வேலையா இல்லை. ஒரு கடதாசியை எடுத்து அழகான, அதாவது நிறங்களை கொண்ட கடதாசியை எடுத்து ஒவ்வொரு விதமாக நாங்கள் செய்து ஒரு உருவத்தை நாங்கள் இன்று செய்யலாம். இன்னும் நான் நினைக்கின்றேன், முதலில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதாவது இந்த அழகான கடதாசியை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று பார்க்கிறோம். அழகழகான கடதாசியெல்லாம் எடுத்திருக்கிறேன். இதோ நான் எடுத்திருக்கிறது ரொம்ப அழகழகான கடதாசிகள், பழைய ரப்பிங் பேப்பர்கள், அதுபோல் இந்த புது வருடத்துக்கு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதாவது கேலண்டர்களில் இருந்து, அதாவது பழைய கேலண்டர்களில் இருந்து இப்படியே அழகழகான காட்சிகள் இருக்கக்கூடிய இந்த தாள்களை எல்லாம் எடுத்து வைத்திருக்கின்ற. சில நேரம் எங்களுக்கு இந்த பரிசுகள் எல்லாம் கிடைக்கும் தானே, பரிசுகள் சேரக்கூடிய இந்த கடதாசிகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் எடுத்து உங்களுக்காக நான் இந்த செய்து காண்பிப்பதற்காக இதுகளெல்லாம் எடுத்து வைத்திருக்கிறது. ஆகவே நீங்களும் இது போல தேடி பாருங்க. அழகழகான கடதாசிகள் இருந்தால் அவற்றை வீசாமல் எடுத்து சேமித்து வைத்து அதனூடாக நாங்கள் எடுத்து இப்படியான கைவேலைகளை செய்யலாம். இப்போ நாங்கள் சதுரம் போன்ற அமைப்பை கொண்ட ஒரு அமைப்பை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். சின்னவர்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் இது பெற்றோர் உதவி செய்யலாம் அல்லது சகோதரங்கள் உதவி செய்யலாம். இதோ நான் இப்பொழுது இப்படி ஒரு கடதாசியை சதுர வடிவில வெட்டி எடுத்து வைத்திருக்கின்றேன், அழகான ஒரு கைவேலையை செய்வதற்காக. அதே போல சின்ன பாலர் பாடசாலை மாணவர்களுக்கு இலகுவாக செய்வதற்காக நான் இப்பொழுது எடுத்திருக்கின்றேன். இதோ பாருங்கள், இது ஒரு ரப்பிங் பேப்பர். இதை வைத்து எப்படி நாங்க என்ன செய்ய போறோம்? உண்மையை சொல்லும் போது இதோ நான் வெட்டி எடுத்திருக்கக்கூடிய சதுரம் போன்ற அமைப்பை கொண்ட வடிவங்கள் இது. முதலில் நான் பிள்ளைகளுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஆரம்பத்தில் நாங்கள் செய்யும் போது உங்களுடைய யூடியூப் சேனலை பார்த்துருப்பீங்க. அதாவது நீங்கள் பூக்களை எப்படி செய்யலாம் என்று சொல்லி அந்த ஞாபகம் உங்களுக்கு இருக்கும். இதோ பாருங்க, முதல்ல சதுரம் ஒன்று எடுத்துட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதோ இரண்டாக முக்கோணம் போல நாங்கள் இதை மடிக்க வேணும். அதுக்கு பிறகு என்ன செய்தோம், இதை இன்னும் இரண்டாக நாங்கள் மடித்து இந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நாங்கள் திருப்பி இதை மீண்டும் மேல் நோக்கி திருப்பி கொஞ்சம் சரிவாக இப்படி மடித்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி எதிர்பக்கத்தையும் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். இதோ பாருங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இது மிக இலகுவானது தானே. எவ்வளவு அழகான டியூலிக் மலர். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த டியூலிக் மலரை விட கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி இதை செய்யலாம். அதாவது இந்த மலரை இப்படி திருப்பி இந்த சைட்டில் இருக்கக்கூடிய இந்த இரு மரங்களும் இருக்கக்கூடிய இந்த மூளை பகுதியை உள்நோக்கி நாங்கள் மடித்துக்கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க, டியூலிக் மலர் இன்னும் உயரமா, இன்னும் வித்தியாசமா அழகா தெரிகிறது. இதை நாங்கள் உயரமாக வைக்கலாம், அது கீழ் நோக்கி இப்படி இந்த இடத்துலையும் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் டியூலிக் மலர் செய்கிறதையும் விட அதோடு இதை ஒரு வண்ணத்தி பூச்சியும் அப்படி செய்யலாம் என்பதை நாங்கள் உங்களுக்கு காட்டுகின்றோம். இதோ இப்போ பாருங்க, இந்த இரண்டு கடதாசியம் எடுத்து இதோ இப்போ முதல்ல நாங்கள் டியூலிப் மலரை மீண்டும் செய்து காமிக்க போகிறோம். இப்படி திருப்பி முக்கோணம் போல வந்தவுடன் அதை பாருங்க, இந்த கோடு தெரிகிறது தானே. இதெல்லாம் நீங்கள் கவனத்தை முதல் எடுக்க தேவையில்லை. முதல்ல சில இடங்களில் கோடு தெரியும், சில இடங்களில் தெரியாமலும் இருக்கும். ஆனால் நாங்கள் சரியாக மடித்து கொண்டாலே போதுமானது. அதை இரண்டாக இப்படி மடிக்க வேண்டும். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து மீண்டும் அதை திருப்பி மேல் நோக்கி மடித்து கொஞ்சம் சரிவாக இப்படி நான் செய்து காட்டுவது போல இப்படி இரண்டு பக்கங்களும் செய்து கொள்ள வேண்டும். இதோ பாருங்க, டியூலிக் மலர் இப்படித்தான் வரும். ஆனால் இது எங்களுக்கு இரண்டு இருக்கிறது, இன்னும் ஒன்று நாங்கள் செய்து கொள்ளலாம். இதோ இந்த கடதாசியில் மீண்டும் ஒரு முறை சரியாக பாருங்கள்.
இப்படி இரண்டாக மடித்து முக்கோணம் போல எடுத்து கொண்டதன் பிறகு இதை மீண்டும் இப்படி மடித்து இதோ கொஞ்சம் அழுத்தி மீண்டும் திறந்து மேல் நோக்கி மடித்து கொஞ்சம் சரிவாக மடித்து இப்படி அழுத்தி கொள்ள வேண்டும். 2 பக்கங்களையும் இப்படி செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் மீண்டும் மீண்டும் எங்களுடைய யூடியூப் சேனலை பார்த்தா, காணொலியை பார்த்தா உங்களுக்கு மிக இலகுவாக புரியும். இதோ செய்து முடித்தாச்சு. இதில் இருந்து கொண்டு நாங்கள் எப்படி வண்ணத்தி பூச்சி 2 செய்கிறது, அதாவது இதை இந்த டியூலிப் மலரை வைத்து வண்ணத்தி பூச்சி எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். இது பார்த்தீங்களா, வண்ணத்தி பூச்சியினுடைய அந்த இறக்க பகுதியில் பார்த்தீர்கள் தானே. இப்போ நாங்கள் உடல் பகுதியை பார்க்கலாம். உடல் பகுதியை செய்வதற்கு இதோ இதில் வந்து ஒரு அழகான ஒரு ஆமாம் இப்படி மினுமினுப்பான ஒரு கடதாசியை நான் எடுத்திருக்கின்றேன். இதை எடுத்து உடல் பகுதிக்கு நாங்கள் சேர்த்தா ரொம்ப அழகாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதில் இருந்து ஒரு பகுதியை நான் வெட்டி எடுக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் மெல்லிதாக நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். இதோ இப்படி உடல் பகுதியை இப்படி செய்து கொஞ்சம் நாங்கள் இதை கட்டையாக வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு இதோ இதை உரித்து இப்படி இந்த பக்கம் இப்படி 2 பக்கங்களையும் முதல்ல ஒட்டி அதன் பிறகு இப்படி வைத்துக்கொண்டு இப்போ நாங்கள் இந்த வண்ணத்தி பூச்சிக்கான உணர்கொம்புகளை வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதையும் முறித்து இதோ இப்படி ஒட்டிக்கொள்ள வேண்டும். பாருங்கள், எவ்வளவு அழகான வண்ணத்தி பூச்சி நாங்கள் செய்து முடித்தாச்சு. மிக இலகுதானே. இதோ 2 பூக்களை செய்தோம். அதன் பிறகு இந்த வண்ணத்தி பூச்சியின் உடல் பகுதியை செய்தோம். அதை ஒன்றாக்கி சேர்த்து இதோ நாங்கள் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும், இதை நாங்கள் கையில் வைத்து ஆட்டப்படும் என்று சொன்னால் ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்கிறது தானே, அதையும் ஒட்டி இப்படி நாங்கள் கைகளில் வைத்து அழகாக நாங்கள் அசைத்துக் கொள்ளலாம். இதோ பாருங்கள், இது வண்ணத்தி பூச்சியினுடைய சட்டை பகுதிகள். இது கடினம் இல்லை தானே, இவ்வளவு இலகுவானது. ஆகவே சின்ன பிள்ளைகளை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம், இதை முயற்சி செய்யுங்க. இது போல் நிறைய அழகான விடயங்களை நீங்கள் செய்யலாம். மலரை அப்படியே நாங்கள் வண்ணத்தி பூச்சியாக்கி தந்திருக்கின்றோம். எங்களுடைய டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்க. இனி பிள்ளைகளே, இன்னொரு கைவேலை செய்ய தயாராக இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இது மாதிரி இலகுவான அழகான ரசனைக்குரிய ஒரு அம்சத்தை செய்யலாம். நன்றி, வணக்கம்.